முடியாது. ஸோ நிறைய தாட்ஸ் நம்மளை வந்து மூழ்கடிக்கிறதுக்குள்ள நம்ம அதில் வந்து உடச்சி வெளியில் வரணும். வீட்டில் சப்போர்ட் இருந்தாலே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் வீட்டில் சொல்லக்கூடிய அந்த கரேஜ் இருந்துச்சுனாலே போதும். லைஃப்பில் எல்லாமே ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ டிரைவிங்காக இருக்கட்டும், பைக் ரைடாக இருக்கட்டும், ட்ரிப்பாக இருக்கட்டும், ஒரு சோலோ ட்ரிப்பாக இருக்கட்டும், உமன் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தா தான் அவங்களோட பர்சனாலிட்டி. நானும் 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிற ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு தான். ஆனால் இன்றைக்கி நான் 10 மணிக்கு 11 மணிக்கு நான் ஷோ முடிச்சுட்டு போனால் கூட எங்கள் அப்பா வந்து பத்திரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வர அளவுக்கு நான் நடந்திருக்கேன். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து வீட்டில் யோசிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே என்னதான் பேட் விஷயம் வந்து வெளியில் வேர்ல்டில் இருந்தாலும் குட்டும் இருக்குது. அதுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து விமன் யாராக இருந்தாலும் அச்சீவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க ஒரு பொண்ணாக இருந்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. வீட்டில் இப்போ கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்குது, ஃபேமிலி இருக்குது, இதை மட்டும் பார்க்காம தன்னோட பர்சனலுக்காக தனக்காக ஒரு விஷயத்த யோசிக்கணும். ஒவ்வொரு பொண்ணுங்களாக இருந்தாலும் தன்னை பற்றி யோசிக்காமல் நிறைய பொண்ணுங்கள் வீட்டில் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. நமக்காக கொஞ்சமாவது லைஃப்பில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் என்னென்ன முடியும், என்னென்ன பண்ண முடியுங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு அப்புறம் எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். ஐம் டாட் மண்டலா ஆர்டிஸ்ட். எனக்கு மாடலிங்க்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஐம் டாட் மண்டலா தெரப்பிஸ்ட் ஆக்சுவலாக. ப்ளஸ் கிட்ஸுக்கான கிராஃப்ட் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு கார்த்திகா அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க இங்கே. ப்ளஸ் மியூசிக் அகோரா க்ரூலையும் சிபி என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க கூப்பிட்டனால தான் நான் இங்கே வந்திருந்தேன். ஸோ இது எனக்கு ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லைஃப்பில் எல்லாமே ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ டிரைவிங்காக இருக்கட்டும், பைக் ரைடாக இருக்கட்டும், ட்ரிப்பாக இருக்கட்டும், ஒரு சோலோ ட்ரிப்பாக இருக்கட்டும், உமன் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தா தான் அவங்களோட பர்சனாலிட்டி என்னங்கிறது தெரியும். இப்போது லைஃப்பில் வந்து நம்ம எதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் வந்து நிற்கும். ஸோ இது அதனால் பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியாமல் போயிருக்கா? என்ன கேட்டிங்கன்னா நான் ப்ராப்ளம் வந்தனால தான் இவ்வளோ இதெல்லாம் பண்ணிட்டு நிற்கிறேன். இப்போ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணப்போ தான் அந்த ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த தைரியம் கிடைக்கும். எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ப்ராப்ளம் இருக்கவங்களால தான் இவ்வளோத்தையும் பண்ண முடியும். ஈஸியாக என்னை பார்த்தா இப்போ சிரிச்சிட்டே இருக்கேன் நீ காலையிலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன்னா சில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வரவங்க தான் அச்சீவ் பண்ணலாம். இப்போ இருக்க விமன்ஸ் எல்லாமே அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. நான் பல கேர்ள்ஸுக்கோ லேடிஸ்க்கும் இப்போ என்னோட கிராஃப்ட் கிளாஸஸும் ப்ளஸ் என்னோட பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்குறேங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட், எனக்கு வந்து இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, இது வந்து இந்த மூமெண்ட் வந்து திருப்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஒரு தடவை அந்த மூமெண்ட் வந்தால் தான் ஹாப்பியாக இருக்கும். திருப்பி அந்த மூமெண்ட் வந்தால் அந்த ஹாப்பினஸ் கிடைக்காது. ஒரு தடவை கிடைச்சா நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், இதை சொன்னால் இல்லை இது நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு எதை நினைக்கிறீங்க? நான் இவ்வளோ தூரம் பண்ணுறதை எங்கள் அப்பா பார்த்துருந்தாரு, நல்லா இருந்திருக்கும். எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியில் வராத ஒரு பொண்ணு. ஸோ இப்போ எங்கள் அப்பா பார்த்துருந்தாரு அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஸோ நான் வெளியில் போகிறேன், தனியாக ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியுது. நான் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஒரு 40-50 ஏஜில் இருக்க லேடிஸ்க்கு எல்லாமே நான் வந்து அவங்கள வந்து தெரப்பி கொடுத்து அவங்கள நான் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கேன் இப்போ. ஸோ இதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துருந்தாருன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு பையன் கேட்கக்கூடாத கேள்வி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? வயசு ஏதோ ஒரு அது ஓகே. ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் கேட்கக்கூடாத கேள்வி இதை மட்டும் கேட்காதீங்க யாரும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன கேட்டால் வயசை கேட்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா என் வயசை தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. லிடியா. இப்போ வந்து மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஃப்ரெண்டு மூலமாக வந்தேன். மாடலிங்கில் வந்து உங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து? மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரேம்ப் வாக் பிடிக்கும். இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணால் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும்? அவங்க அச்சீவ் எதில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுக்காக ஹார்ட் ஒர்க் எடுத்து
எவ்வளோ நிறைய கஷ்டம் வரும், அதெல்லாம் தாண்டி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ப்ராப்ளம் சொல்லுவீங்க? எதெல்லாம் வந்து அதுக்கு வந்து தடையாக வரும்? ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க ஒரு பொண்ணாக இருந்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதே தாண்டி அவங்க நினச்சதை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அது நிஜமானே பெரிய சக்ஸஸ் தான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் ரம்பாவுக்கு போயிருக்கேன், அதில் நான் வின் பண்ணலை, பட் இதில் நான் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது, இல்லை இதெல்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னா நீங்கள் மேக்கப் போடலன்னா பார்க்க முடியாது. பிருந்தா. இப்போ வந்து மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் மேக்கப் மாடலிங் அண்ட் மென்டார் பண்ணிகிட்ருக்கேன். மாடல்ஸ்க்கெலாம் வந்து செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன் அண்ட் சோஷியல் மீடியா மேனேஜர், ஐடி ப்ரொஃபைல். இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணால் அவங்க அச்சீவ் பண்ண முடியும்? அவங்க வந்து இவங்களால தான் அவங்களால தான் மற்றவங்க மேலே குறை சொல்லாமல் அவங்க நம்பிக்கையை வச்சு அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த யூனிவர்ஸ், இந்த சொசைட்டி, அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி பண்ண நினைக்கிறவங்களுக்கு அது வந்து தடையாக வரும் அப்படின்னா என்ன காரணங்கள்? நிறைய காரணங்கள் இருக்கலாம். நம்ம கூட இருக்கவங்க, சொந்தக்காரங்க, ஃபேமிலி, யாராக வேணா இருக்கலாம். நம்மளோட செல்ஃப் டவுட்டே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். நம்மளால் இதை பண்ண முடியுமா, நம்மளாலலாம் பண்ண முடியாதுன்னு நிறைய நினைக்கலாம். ஆனால் என்னைக்காச்சும் நம்மளோட நம்பிக்கையை நம்ம மேலே வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா தானாக எல்லாமே நடக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நடக்குது, அவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் எல்லாமே. மற்றவங்கள பார்த்து இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு சின்ன ஸ்டெப் நம்ம முன்னாடி எடுத்து வச்சாலே நமக்கான ஒரு பாதை வந்து தானாக வர ஆரம்பிச்சிடும். நான் அப்படி தான் சின்ன சின்ன ஸ்டெப்பாக தான் நான் எடுத்து வச்சேன். நானும் 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிற ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு தான். ஆனால் இன்றைக்கி நான் 10 மணிக்கு 11 மணிக்கு நான் ஷோ முடிச்சுட்டு போனால் கூட எங்கள் அப்பா வந்து பத்திரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வர அளவுக்கு நான் நடந்திருக்கேன். என்னோடய வேலையை அவங்க பார்க்குறாங்க. இப்போ வந்து எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக என்ன மாதிரி விஷயங்களும் நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சிலர் வந்து அதை வந்து கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதை எப்படி பார்ப்பீங்க? சொல்கிற யாருமே வந்து ஒரு 6 மாதம் கழித்து அவன் பண்ணிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதும், அவன் எங்கே பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறதுலையும் நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிறத நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியோடு பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கான ரிசல்ட் கொஞ்சமாவது எங்கன்னா தெரியும். நம்ம நினச்ச இடத்துல இல்லைனா கூட வேறு எங்கன்னா தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நான் எப்போவுமே நினைக்கிறது வந்து, நான் ஒரு பயங்கரமான சூப்பர் ஸ்டார் ஃபேன். ஆனால் வந்து சிவகார்த்திகேயன் பயங்கரமான சூப்பர் ஸ்டார் ஃபேன். அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினச்சி கடைசியில் சிவகார்த்திகேயன் ஆகிட்டார். அட்லீஸ்ட் அவருக்குன்னு ஒரு பேர் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய பிராண்ட் ஆகிட்டார். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? சரி, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இன்சல்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஏதாவது நடந்திருக்கா? நிறைய. நான் வந்து சப்பியாக இருந்திருக்கேன். நான் ஹைட்டும் கம்மி, நான் சப்பியாக இருக்கேன். வந்து எங்கள் நார்மலாக வந்து பார்க்கும் போதே வந்து ஒரு ஃபோட்டோ ஃபேஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு மாடலிங்க்கு கால் பண்ணி என்னை கூப்பிடுறாங்க, நான் ஒரு கெஸ்ட்டாக ஷோக்கு போகிறேன், எனக்கு கெஸ்ட்டாகலாம் ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு வந்திருக்கிறது எல்லாமே நம்மளோட ஒர்க்கு தான் காரணம். இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து இந்த கேள்வியெல்லாம் எனக்கு கேட்டால் எனக்கு பிடிக்காது, இல்லை இதை பற்றி என்கிட்ட பேசினாலே பிடிக்காது அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. கேள்வி கேட்கறது உங்கள் வேலை, ஆன்சர் சொல்லணும். எது என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட யாராக இருந்தாலுமே வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நான் அப்படிலாம் கேட்குறாங்கன்னா அது அவங்களோட சுதந்திரம். அதுக்கு பதில் சொல்லவா வேணாமா, என்ன சொல்லணுங்கிறது என்னோட முடிவு. இப்போ சென்னை ஏரோப்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? அந்த ஏரோஹோப்பில் நடக்கிறது வந்து சென்னை விமான நிலையத்தை ஒட்டி இருக்குது. பல்வேறு தரப்பட்டவர்களும் இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்க. நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா உலக சாதனை, வேர்ல்டு ரெக்கார்டுக்காக நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா பாடல்கள் இருந்தது, கூடவே உடலை பயிற்றுவிக்கக்கூடிய யோகாசனம் இருந்தது, இந்த யோகாசனம் கூடவே நடனம் இருந்தது. நடனம் அற்புதமாக அந்த பிள்ளைகள்லாம் நடனம் ஆடினாங்க. கண்டினியூவாக 45 நிமிடம் யோகா செஞ்சு அதை நடனத்தை நடத்தி பாட்டு அப்படி கண்டினியூவாக பண்ணுறது பெரிய விஷயம். அதை இந்த சின்ன சிறார்களாக இருந்து நடத்துகின்ற என்னுடைய கார்த்திகா, அந்த அருமை சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. இதுபோல் பல அவார்டு வாங்கலாம், பல அவார்டு வாங்கி தமிழ்நாட்டுக்கும் தமிழக முதல்வருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற தருணத்தில்
ஓகே சார். ஓ, நீங்கள் வந்து வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து மாடலிங் பண்ணணும்னு என்ன திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு? எப்படி? திடீர்னு இல்லை ஆக்சுவலாக எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க ஒரு இது ஆசை தானே, ஃபோட்டோ எடுக்கணும், நம்மளை அழகாக காமிச்சிக்கணும். அப்போ இது ஒரு நல்ல இதுன்றதுனால ஸோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து எது ப்ராப்ளமாக வரும்னு நினைக்கிறீங்க? ப்ராப்ளமாக வரும்னா ஆக்சுவலாக வீட்டில் சப்போர்ட் இருந்தாலே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் வீட்டில் சொல்லக்கூடிய அந்த கரேஜ் இருந்துச்சுனாலே போதும், எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அச்சீவ் பண்ணணுமா? இல்லை, ஏதோ ஒன்று இருக்கும்ல, நம்ம இதை சக்ஸஸ் பண்ணணும், நம்ம இல்லை இந்த கொஸ்டினுக்கு போகணும்னு ஒரு திங்கிங் இருக்கும்ல, அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக பதில் தெரியாது, அதனால இதை நான் ஸ்கிப் எந்த பண்ணுறேன். ஆசையுமே இல்லையா உங்களுக்கு? ஆசைனா எப்படி சொல்கிறது, இது ப்ரைஸ் டேக் பார்க்காம பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டா போதும். அப்படிங்களா? ஸோ அதுதான் உங்களோட ஆசையா? சரி, ஓகே. உங்ககிட்டயோ இல்லை ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி அப்படின்னா வெயிட்டு கேட்காதீங்க, அப்புறம் ஃபோன் நம்பர் கேட்காதீங்க. அப்படி கேட்குறாங்களோ நிறைய பேர். சொல்லுங்க. ஸோ இதுதான் உங்களுடைய கேட்கக்கூடாத கேள்வியா? சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் வந்து இந்த விஷயத்த நான் சொன்னாலே ஹாப்பியாக இருப்பேன், இல்லை இந்த விஷயம் என் லைஃப்பில் நடந்தது எனக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது, திரும்பவும் நடந்தால் ஹாப்பியாக இருக்கும்னு எதை நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு ஹாப்பி மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் நடக்குது. ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா நான் ஆக்சுவலாக சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹாப்பி ஆகிடுவேன். ஸோ இன்னைக்கு நான் இங்கே வந்ததுமே எனக்கு ஹாப்பி தான். ஸோ எனக்கு நார்மலாக ஒரு தெரியலங்க, விட்டுருக்கேங்க. இல்லை ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து ஸ்டூடெண்ட் தான். இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே பண்ணிருப்பாங்க, நீங்களும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்கீங்க. அப்படி பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஆக்சுவலி வந்து அச்சீவ் பண்ணுறதுன்றது எல்லாருக்குமே ஆசை இருக்கும். பட் ஆனால் வந்து அது எப்போ வந்து ரியலாக நடக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும். அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க் இது இருந்தால் வந்து யாருனாலும் அச்சீவ் பண்ணிடலாம். எந்த ஒரு பாயிண்ட்லையும் வந்து இது நமக்கு வராது அப்படின்னு விட்டுடக்கூடாது. எப்போவுமே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா தான் அதில் என்ன இருக்குது, அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதும் தெரியும். இப்போ வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே பொண்ணுங்கன்னா அதிகமான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுறீங்க? இல்லை ஆக்சுவலி வந்து என்னோடய ஃபேமிலி எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவ் தான். அண்ட் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து வீட்டில் யோசிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே. என்னதான் பேட் விஷயம் வந்து வெளியில் வேர்ல்டில் இருந்தாலும் குட்டும் இருக்குது. அதுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து விமன் யாராக இருந்தாலும் அச்சீவ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அதை நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும்ல. ஸோ அந்த மாதிரி வருதுன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் சொல்லுவீங்க? இதெல்லாம் வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஆஸ் அ விமனாக கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போது மோஸ்ட் ஆஃப் த விமன் எப்படின்னா அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இப்போது பேரண்ட்டை விட்டுட்டு தனியாக வந்து வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் வந்து சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியும்ல நிறைய நியூஸ் வந்து எப்படி வருது. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால வந்து அவங்க வெளியில் எங்கேயும் ட்ராவல் பண்ணாமல் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்து இருந்து பேரண்ட்ஸும் கூடவே இருந்து அவங்கள அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வேர்ல்டு எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அது அவங்களால பண்ண முடியாமல் போகிறதுக்கு ரீசன் இதுதான். பயத்துலேயே வந்து பயந்து அப்படியே வந்து அவங்க மூவ் பண்ண முடியாமல் அங்கேயே ஸ்டக் ஆகிடுறாங்க. இப்போ வந்து ஒரு உமன் மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலாகவே ஒருத்தவங்களுக்கு எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? எஜுகேஷன் அப்படின்றது இன்னைக்கு காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பெண் ஆண் அப்படின்லாம் இல்லை. எஜுகேஷனுங்கிறது ஒரு அடிப்படை, எப்படி சொல்கிறது, வாழ்கிறதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எஜுகேஷன் இருந்துட்டேன்னா அது ஒரு அதான் சொல்லுவாங்கள்ல, ஒரு பையன் படித்தா அவன் குடும்பம் மட்டும்தான் நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு பொண்ணு படித்தா அந்த பொண்ணுடைய வம்சமே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து நான் நம்புகிறேன். பிகாஸ் கேர்ள்ஸ் நினச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கேட்கக்கூடாத கேள்வி அப்படின்னா எது? கேட்கக்கூடாத கேள்வி கல்யாணம் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். ஆக்சுவலி அந்த கல்யாணன்றது வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், அதுவே லைஃப் கிடையாது.
மென் மாதிரி தான் விமனும் வந்து பிறந்ததே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ மேரேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப், அதுவே லைஃப் அப்படின்னு இல்லை. ஸோ ஒரு பாயிண்ட்னு வந்துட்டதுக்கு அப்புறமா மேரேஜ் எப்போ அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்காம அடுத்து நீ என்ன சாதிக்க போகிற அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லா விமனுக்குமே. என் பேர் பர்வீன் சுல்தானா. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே கேட்ஸ் ஈவெண்ட்டில் வந்து மாடலிங்காக வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது பேஷனாக பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணால் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும்? இதில் ஆக்சுவலாக அச்சீவ்மெண்ட் அப்படின்றது ஜெண்டர் பேஸ்டுன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ட்ரீம் பண்ணோன்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு டெய்லியுமே நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் யூ வாண்ட் அச்சீவ் சம்திங் ட்ரீம் இட் அண்ட் தென் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் தென் யூ வில் எக்ஸல் இன் இட். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஒன் டே நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் ஜெயிப்பீங்க. அதுதான் நான் வந்து என்னோட ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். இப்போ அந்த ட்ரீம் ஒருத்தவங்க வந்து இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு அதை வந்து நிறைவேற்ற முடியாத சில காரணங்கள் வரும்ல, அது எது சொல்லுவீங்க? நிறைவேற்ற முடியாதுன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. லைக் வந்து ஃபேமிலியில் இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கணும். அண்ட் நிறைய பேரோட லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மேபி ஒரு ஆப்ஸ்டிக்கலாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணி வரணும்னா மற்றவங்களோட சப்போர்ட்டும் தேவைப்படும் சம்டைம்ஸ். ஸோ யாராவது இந்த மாதிரி பேஷனட்டாக இருக்காங்கன்னா மற்றவங்களும் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்க முடியும். ஸோ சப்போர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாமே தேவைப்படும். பட் தனியாக நீங்கள் நினைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் சாதிச்சு காட்டலாம். பிகாஸ் இட்ஸ் ஆல் இன் அவர் மைண்ட். இல்லை ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி கிரிட்டிசிசம் வந்து பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதை பற்றி யோசிச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் முன்னாடி வர முடியாது. ஸோ நிறைய தாட்ஸ் நம்மளை வந்து மூழ்கடிக்கிறதுக்குள்ளே நம்ம அதில் வந்து உடச்சி வெளியில் வரணும். ஸோ எப்போவுமே பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம தான் அதிலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணணும். மேபி அவங்க பேசுகிறவங்க கூட ஒரு நாள் திரும்பி பார்ப்பாங்க நம்ம வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னா. ஸோ இவங்களுக்குள்ளேயும் ஏதோ இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க நம்ம சாதிக்கும் போது. இப்போ வந்து சில பேர் வந்து எஜுகேஷன் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட் மட்டும்தான், ஆனால் நம்மளுக்கு திறமை இருந்தால் எப்படி வேணாலும் வரலாம் அப்படின்றதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் ஹியூமனோட நீடு தான் சொல்லுவேன். பிகாஸ் அது இல்லாமல் நம்மளால் எப்படி சரியாக யோசிக்கிறது அப்படின்னு தெரியாது. இந்த காலத்து ஜென்சி எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா எஜுகேஷன் வந்து தேவையில்லை, நான் இன்ஸ்டாவில் வந்து 4 ரீல் போட்டாலே நான் ஃபேமஸ் ஆகிடே வந்துடுவேன். அது ஒரு தப்பாக வந்து கைடன்ஸில் போயிட்டுருக்காங்க. அது கிடையாது. ஒரு பேசிக் சிங்கிள் டிகிரியாவது தேவை. பிகாஸ் அது வந்து சொசைட்டியில் நம்ம எப்படி மற்றவங்களை ட்ரீட் பண்ணுறது அப்படின்றது வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ எஜுகேஷன் அப்படின்றது நம்ம வெறும் வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஈச் அதர் கிட்ட எப்படி பேசணும் பழகணும் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயமே வந்து எஜுகேஷன் தான். ஸோ படிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லாருக்கும். பெண்கள்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி அப்படின்னா கேட்கக்கூடாத கேள்வினா அவங்க மோஸ்ட்லி வயசுன்னு தான் சொல்லுவாங்க. வயசை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் யாருன்னு தெரியாதவங்க கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அதெல்லாம் கேட்டால் அவங்க சம்திங் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விகளை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட வயசு கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது அந்த மாதிரி கேள்விகளை அவாய்ட் பண்ணலாம் அவங்க கிட்ட. மேபி உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டால் உங்களுக்கு போகணும்? நான் எப்போவுமே காமாக தான் வந்து பதில் சொல்லுவேன். மோஸ்ட்லி யாராவது என்னை ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து கோவப்படுவேன். மற்றபடி நான் எல்லா டைமுமே பேஷன்ஸாக தான் இருப்பேன். எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண அச்சீவ் பண்ண முடியும்? நல்ல எஜுகேஷன் இருக்கணும், நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும், அது போதும். இப்போ வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற பொண்ணுங்களுக்கா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வரும். அப்புறம் என்ன ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது. அதெல்லாம் ஓவர் கம் எப்படி பண்ணுறது? நம்ம தான் ஃபேஸ் போட்டு நம்ம தான் போல்டாக பேசி புரிய வைக்கணும் ஃபேமிலிக்கு. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அமைதியாக இருப்பேன், அவ்வளோதான். அப்படியா? அதே மாதிரி கற்றுவேன், அவ்வளோதான். இல்லை அந்த மாதிரி பேசுகிறவங்கள வந்து அவங்கள வந்து திட்டுவாங்க, இல்லை அவங்கள வந்து முகத்தை காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க? பண்ணுவேன் ஆளு பொறுத்து. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இவங்கள மாதிரி நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யாரை மாதிரி வரணும்னு நினைக்கிறீங்க? நைனா, என் அப்பா. எதனால? சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்து வளர்ந்ததுனால